பிரைஸ் பீ டு காட். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் இடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனங்களை தான் நாம் இன்றைக்கு தியானித்து செபிக்க போகிறோம். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி. நம்மளுடைய லைஃப்பில் இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் நிறைய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டிருப்போம். ஆமேன். உங்களுடைய சிறு வயதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் ஜெபத்தில் கேட்கிறீங்களோ, விசுவாசத்தில் கேட்டிருக்கீங்களோ, அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில். இது மாத்திரமே நமக்கு போதுமானது அல்ல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மீதி வசனங்களை நான் வாசிக்கட்டுமா? 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உலகத்தின் தேவைகள் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதோடு கூட நம்மளுடைய ஓட்டம் முடிய போகிறதல்ல. பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமே நம்ம ஒரு ஜெபித்து கொண்டு இருப்போமானால் நம்ம விட என்ன சொல்லலாம், நம்மளை விட ஏமாளி யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பூமியிலே நம்ம நித்தியமாக வாழ போகிறதுக்காக அழைக்கப்படலை. இன்றைக்கு நாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக தான் நான் இயேசுவை தேடுவேன் அப்படின்னு நாம் புறப்பட்டு போனோம்னா, நம்மளை போல ஏமாளி யாருமே இல்லை. அப்போ நாம் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லைன்னு தான் அர்த்தம். கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனம் செலுத்தலன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசி ஆகிய நாம் அஞ்ஞானிகளை போல, மற்ற இனத்தாரை போல, உலகத்தாரை போல நாம் இருக்கக்கூடாது. உலக மனிதர்களால் என்னென்னா, அவங்களுக்கு வேதத்தையும் வேதத்தில் உள்ள தேவனையும் வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களும் அவங்களுக்கு தெரியாதபடினால அவங்க உலக காரியத்துக்காக இயேசுக்கிட்ட வராங்க, கேட்குறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் விசுவாசியாகிய கூட்டம் நாமளும் என்ன பண்ணோம், அவங்களைப் போல நம்ம அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் ஏதோ நான் பூமிக்குரிய காரியத்துக்காக மாற்ற இயேசுக்கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு போனோன்னா, நம்மளை போல ஏமாளி யாருமே இல்லை. வசனம் சொல்லுது, முந்தினோர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள். வசனம் சொல்றதுக்கு காரணம் பின்னாடி ஏகப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு மற்ற வழிபாடு செய்து கொண்டிருக்கிற நண்பர்கள் இன்றைக்கு இயேசுவை 10ஓடு 11 ஏற்றுக்கொண்டிருந்தாலும் வருகிற நாட்களில் அவங்க இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் எடுக்கப்படுகிற அந்த ஆராதனை, அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குற காரியங்கள் எல்லாமே நமக்கு வெட்கத்தை அளிக்கும் என்பதில் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கு நாம் ஆதியிலேருந்தே நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ குடும்பத்தை தான் பிறக்கிறோம், வளருகிறோம். ஆனால் நமக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குது, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது, கர்த்தர் மேலே பற்றுதல் எப்படி இருக்குது, நம்ம கர்த்தரோடு கூட எந்த அளவுக்கு ஐக்கியத்தில் இருக்கிறோம், வேத வசன வாக்கியங்கள் நம்ம ஆராய்ந்து பார்த்து நடந்து கொண்டு இருக்கிறோமா? இதை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்விகள். இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, இன்னைக்கு பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம் நான் ஒன்று கொடுத்துருக்கிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நீ ஏதாவது குறைவுபட்டிருந்தால் இன்றைக்கு என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள் என்று தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுறாரு தெரியுமா? நாம் தேவ சமூகத்தில் நம்ம போய் நிலைநிற்கவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்கவும் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு கொடுக்கப்படுறாங்க. 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கண்டிப்பாக கொடுப்பார் என்று சொல்லி. நம்ம பிதா கிட்ட ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அவர் ஒரு தேற்றரவாளன். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை தேற்றுகிறாரோ அதே போல வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆராய்ந்திருக்கிறபடியால் நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னவென்று அறியாதிருக்கிறபடியால் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நம்ம கருத்தாய் ஜெபிக்கிற சில ஜெபங்களும் உண்டு. ஆனால் ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்மை ஆவிக்குள்ளாக்கி நம்மை கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் நம்ம இந்த கடைசி காலத்தில் அமரும்படி தேவன் விரும்புகிறார். நம்ம முன்னொரு காலத்தில் ஜெபித்தோம் தான், நம்ம கருத்தாய் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கடைசி காலகட்டங்களில்
நாம ஆவியிலிருந்து ஜெபிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கின்றார். இதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நாம பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ள முடியல? இன்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? உங்க வசனத்தின் மேல பசி, தாகம், வாஞ்சை இருக்குதா? நம்ம இந்த பாடல் நாம பாடுவோம்ல, தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேரத்தான் இந்த பூமியில நான் வாஞ்சிக்கிறேன்ற ஒரு பாடல் நமக்கு தெரியும்ல. அப்போ இந்த பூமியில நம்ம வாழுற நாட்கள் எல்லாம் நமக்கு ஒரு வாஞ்சை வேணும். என்ன வாஞ்சை தெரியுமா? தேவனே நான் உம் அண்டையில நான் நெருங்கி சேவிக்கணும் அப்பா. நான் பூமியில வேற எந்த ஒரு ஆவலும் எனக்கு வேணாம். உம் அண்டை எந்த அளவுக்கு நான் சேர விரும்புகிறேனோ, அந்த அளவுக்கு நான் சேர விரும்புகிறேன். அந்த ஒரு வாஞ்சை எனக்கு வேணும்ப்பா நம்ம செபிக்கணும். நம்ம உலகத்துல ஆற்றிலயும் ஒரு காலு, சேற்றிலயும் ஒரு காலு இருந்தோம்னா, நம்ம அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் சொன்னால், கர்த்தர் நம்மை நிராகரித்து விடுவார். உலகத்தார் அவர்கள் அப்படி செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு வேதத்தையும் தெரியாது, இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க மாட்டாங்க. வாக்குத்தத்தங்களும், தீர்க்கதரிசன வசனங்களும், உபதேசங்களும், நிருபங்களும் அவர்கள் தெரியாதபடினால அவர்களுடைய வழிகள் நடக்கிறாங்க. ஆனா வேத வசனங்களை அறிந்து, தெரிந்து, உபதேசங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற நாம, அவர்கள் வழியில நாம போய்க் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்மைப் போல ஏமாளி யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இன்றைக்கு நாம யாரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியாகிய தேவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எது தடையா இருக்க தெரியுமா? தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள எது தடையா இருக்கு என்று சொன்னால், உலகம் தடையா இருக்கிறது. வாசிக்கலாமா? 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. நாம உலகத்தாராய் இருப்போம் என்று சொன்னால், நம்ம ஒரு கையில உலகத்தை கையை பிடித்துக்கொண்டு பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம உள்ளத்துல விரும்புவோம் என்றால் நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நேற்று சொன்ன வார்த்தை தான், உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் இயேசுவுக்குரியவன். நான் இந்த பூமியில வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் இயேசுவுக்குரியவன், பரலோகத்துக்குரியவன் என்கின்ற ஒரு சப்மிஷன் நமக்கு வேணும். அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடோடு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு நம்ம ஒன்றை கேட்கும் பொழுது, அதை கட்டாயம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், பேர் ஜோயல். அவன் என்கிட்ட ஒரு காரியத்த ஒண்ணு கேட்குறான்னா, அத பெற்றுக்கொள்ற வரைக்கும் அவன் அதை ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட தான் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அதுதான். அவன் 2 நாள் 3 நாள் என்கிட்ட ஸ்லைம் வேணும் டாடின்னு கேட்டான். நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். ஆனா கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். அதனால அவன் என்ன பண்ணுவான், சாப்பிடும்போதும் கேட்பான், அவன குளிக்க வைக்கும்போதும் கேட்பான். நேத்து பார்த்தீங்கன்னா, அவன் தூங்கிட்டு இருந்தான். நான் தான் அவன எழுப்புனேன். எழுப்பிட்டு அவன பிரஷ் பண்ணி எழுந்துடா கிளம்புடான்னு சொல்லிட்டு இருக்கும்போதும், அவன் எழுந்து கண்கள தொடச்சு எழுந்த உடனே, "டாடி ஸ்லைம் வாங்கி குடு டாடி" அப்படின்னான். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அப்ப பாருங்களேன், அந்த குழந்தையோட உள்ளத்துல அந்த ஒரு பொருள பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் வாயில என்ன இருக்கு? எனக்கு அது வேணும், வேணும், வேணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவன் காமிக்கிறான். அவனுடைய உள்ளம் வாஞ்சிக்குது. இது குழந்தைகளுடைய சுபாவம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நான் எத்தனையோ வருஷங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்குள்ள இருக்குதா? நம்ம ஏசப்பா கிட்ட கண்கள எப்போ போய் இத படுத்தாலும், நம்ம போனால் ஆண்டவரே என்னை உங்க ஆவியினால் நிரப்புங்க, நிரப்புங்கன்னு பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதான் நான் கற்றுக்கொண்டேன். என் மகன் அதுதான். அவன் கேட்டதுக்கப்புறம் எனக்கு மனசு இல்லாம, ஐயோ! என் புள்ள இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு, உடனே போயிட்டு நான் என்ன பண்ணேன், அவனுக்கு ஸ்லைம் வாங்கி குடுத்துட்டேன். அப்போ அவனுக்குள்ள ஹேப்பி. அதுக்கப்புறம் அவன் அத கேட்கல. இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த கேட்குறோம். ஆனா, அதை பெற்றுக்கொள்ளும் வரை கேட்குறோமா? இல்ல. நீங்க சொல்லுங்க, நான் ஜெபத்துல வச்சிருக்கிறேன். ஏசப்பா குடுத்தா குடுக்கட்டும். நம்ம அவர் மேல சொல்லிட்டு போயிர்றோம். ஆனா, கர்த்தர் பார்ப்பாரு, இவன் ஒரு காரியத்தை எந்த அளவுக்கு வாஞ்சியா கேட்டு பெற்றுக்கொள்றான்றத கர்த்தர் பார்க்குறார். தாகமா இருக்கிறவங்களுக்கு தான் அவர் தண்ணீரை கொடுப்பாரே தவிர, நம்ம சும்மா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கெல்லாம் அவர் இல்ல. நம்ம எந்த அளவுக்கு அவர் மேல் தாகமா இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம பாரமா இருக்கோம், எந்த அளவுக்கு அத பெற்றுக்கொள்ளும் மேலைக்கு நாம அவர்கிட்ட போகணும்ன்றது ரொம்ப முக்கியம். படுத்தாலும், போனாலும், வந்தாலும், எழுந்தாலும் எனக்கு அந்த ஆவிய தாங்கப்பா, நான் ஆவியில நிரம்பி இருக்க விரும்புகிறேன்ற ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும். சரி, இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே என்ன செய்வார் என்று சொல்லி வேதம் போட்டிருக்குன்னா, அதே 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியை தேற்றுகிறவரே, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்னது எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்னென்னலாம் சொல்லிவிட்டு போனாரோ அவை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த வேதத்துடைய ஆசிரியர் யாரு? பரிசுத்த ஆவியானவர்.
தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு தான் அனைவரும் வேதத்தை எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்களை சரியாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம், அப்புறம் தானியேல், இன்னும் அநேக தீர்க்கதரிசன புத்தகங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் நாம் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய திருத்துவம், தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம சொந்த ஞானத்தை கொண்டு வேதத்தை தியானிப்போம் என்று சொன்னால், நமக்குள்ள ஆயிரம் கேள்விகள் வரும், சந்தேகப்படுவோம். அதனால தான் இன்றைக்கு சபைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிதாவை ஒரு குரூப் தொழுது கொள்வது, இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லிக்கொண்டு போகிற ஒரு சபை உண்டு. யெகோவா விட்னஸ் இருக்கு, கிறிஸ்துவின் திருச்சபைன்னு இருக்கு, இயேசு மாத்திரமே தான் என்று சொல்லக்கூடிய குரூப் இருக்கு. ஆனால் தேவன் என்பவர் அவர் திருத்துவம் உள்ளவராக இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள தேவ ஆவி ஊற்றப்பட வேண்டும். தேவ ஆவியாய் அன்றி தேவனுக்குரியவர்களை ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த தேவ ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுறார் தெரியுமா? நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காக. ஆமென். நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவரே. இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமா இருக்கு. அவர் ரகசிய வருகைக்குள்ள வந்துவிட்டோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கடைசியா ஒரு மேலோட்டமா நான் சொல்லிடுறேன். நாம இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு போர்க்களத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். போன வருஷம் முழுவதுமாக நம்ம பார்த்துருப்போம். 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பமாக போகுதுன்ற ஒரு செய்தியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இல்லை, 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பமாக போகுது. ஏன்னா இன்றைக்கு யுத்தங்கள் பெருகி கொண்டே இருக்கு. ரஷ்யா, உக்ரைன், அப்புறம் இஸ்ரேல், பாலஸ்தீனம், இப்படிப்பட்ட யுத்தங்கள்லாம் நிறைய இருக்கு, நம்ம பார்க்குறோம். முதலாம் உலக யுத்தத்தில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிந்த பிறகு இங்கிலாந்து பெரிய வல்லரசாய் மாறிச்சு. அதே போல் 2ஆம் உலக யுத்தம் அது முடிவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பெரிய வல்லரசாய் மாறிச்சு. இப்பொழுது இந்த 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பமாகிற சூழ்நிலை, ஒரு மேகம் சூழ்ந்து விட்டது. இந்த 3ஆம் உலக யுத்தம் முடிந்துவிட்ட பிறகு யூரோப்பியன் யூனியன், யூரோப் அது வல்லரசாய் மாற வேண்டும். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். அப்போ அந்த ஒரு யூரோப்பிய யூனியன்ல இருந்தா அந்த கிறிஸ்துவானவன் எழும்புவான். அந்த அந்தி கிறிஸ்துவானவன் எழும்புகிற நாட்கள் விட்டது. இன்றைக்கு 3ஆம் உலக யுத்தத்தை குறித்து உலக நாடுகள் எல்லாம் பேசிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த 2025 2030க்குள்ள வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் மிகவும் அதிகமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இது பொதுவாக எல்லாருடைய கணிப்பு இதுதான். ஒரு உலக அமைப்பும் சரி, இல்லை பொருளாதார அமைப்பும் சரி, எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இனி வருகிற ஒரு 5 வருஷம் 2025லேருந்து 30 வரைக்கும் என்னென்னலாம் பெருகுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, கொள்ளை நோய் அதிகமாய் வரலாம், இயற்கை சீற்றங்கள் அதிகமாய் வரலாம், பஞ்சங்கள் அதிகமாய் வரலாம், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அதிகமாய் காணப்படலாம்னு சொல்லிட்டு இந்த 4 காரியங்கள் இந்த 5 வருடத்தில் அதிகமானாலும் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு உலக அமைப்பு சொல்லி கொண்டிருக்கு. ஆனால் வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டுச்சு. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி நாட்கள் நாம் விட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்தி கிறிஸ்து எழும்புவதற்கான காலத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு 3ஆம் உலக யுத்தத்தை குறித்து ஜனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நோக்கி தான் இன்னைக்கு உலக நாடுகளும் போய்கிட்டு இருக்கு. இந்த உலக யுத்தங்கள் ஆரம்பித்த உடனேயே ஐரோப்பிய யூனியன் இந்த 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த வருஷத்தில் ஆரம்பமாகி முடிஞ்சிச்சுன்னா ஐரோப்பிய யூனியன் என்ன பண்ணனா, அது ஒரு பெரிய வல்லரசாய் நாடு எழும்பும் பொழுது அதிலிருந்து அந்தி கிறிஸ்துவானவன் எழும்புவான். இதற்கிடையில தான் ஒரு ஈவெண்ட் நடக்கப்போகுது. அதுதான் என்னென்னா, அந்தி கிறிஸ்து எழும்புவதற்கு முன்பதாகவே சபை என்ன பண்ணப்படணும், ஆயத்தமாகப்பட்டு இயேசுவை எதிர்கொள்ள அது மேலே போக வேண்டும். அக்கிரமக்காரன் வரும்பொழுது சபை இங்கே இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம எவ்வளோ நம்ம பக்கத்தில் வருக.
இன்றைக்கு வருகை எவ்வளோ பக்கத்துல இருக்குன்னு நம்ம இதெல்லாம் அறிந்து கொண்டாலே நமக்கு புரியும். அப்போ எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நாம் அதிகமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்றார் என்று சொன்னால், நாம பரிசுத்தமாய் வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாளை தினத்துல இந்த ரகசிய வருகை குறித்தான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், பழைய ஏற்பாட்டில ரகசிய வருகை குறித்து எப்படி போடப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில ரகசிய வருகை குறித்து எப்படி போடப்பட்டிருக்குன்ற சில வசனங்களை படித்து நான் உங்களுக்கு விவரித்து சொல்லப் போகிறேன். இன்றைக்கு நாம பார்த்த காரியம் ஒன்றே ஒன்றுதான். நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா, இன்றைக்கு நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை. ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம காத்திருக்க வேண்டும். எப்போ நம்ம நடந்தாலும் போனாலும், ஆண்டவரே என்னை ஆவியால் நிரப்புங்க நிரப்புங்கன்ட்டு சொல்லிக்கொண்டே இருங்க. தேவனே என் பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கட்டும். அப்போ என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, அக்கினியால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க. சொல்லிக்கொண்டே இருதயத்தில் இந்த ஜெபம் சொல்லிக்கொண்டே இருக்கப்பட வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு வாஞ்சியாய் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உடனே அது எந்த நேரமானாலும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு கூட்டத்தில் தான் போய் பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தனி ஜெபத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். தூங்கி எழுந்திருக்கும் போது வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். எப்போ வேணாலும் கர்த்தர் அந்த அக்கினியை நம்ம மேலே போட ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் நம் கரங்களில் இருக்குது. அதனால் இன்றைக்கு நாம் சத்திய ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பிடித்து கொண்டு ஆவியான தேவனை நாம் தேட முடியாது. உலகத்தை நாம் பின் வைத்து விட்டு உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே என்று சொல்லி நாம் கடந்து போவோமானால், கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நமக்குள்ள ஆவியை தந்து விட்டார் என்று சொன்னால், அந்த ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்தத்துக்குள்ளும் தேவ நீதிக்குள்ளும் நம்மளை வழி நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாப்பா, உங்கள் நாமத்தினாலே எதை நாங்கள் கேட்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால பூமிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுக்கு மிகவும் தேவையானவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இருதயம் எங்களுக்குள் அதிகமாய் வேணும் அப்பா. அப்போ உமது ஆவியால் எங்களை நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க, உங்களுடைய வரங்களினால் நிரப்புங்க, உங்களுடைய அப்பா கனிகளால் எங்களை நிரப்புங்க அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அப்பா வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறே அப்பா, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியுடன் நல்ல ஐக்கியமும் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா, நாங்கள் தேவ அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவிடம் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியோட ஐக்கியத்தையே நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோமே. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு என்பது சொன்னால், பரிசுத்த ஆவியோட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. வேதத்தை எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற நேரம் இது காலம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியோட கரங்களை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த உலகம் அவர் அறிவதில்லை. உலகத்துக்குரிய கிறிஸ்தவன் அதை அறிந்து கொள்வதில்லை. உலகத்தை வெறுத்து, நம்முடைய சுயத்தை வெறுத்து, நம்ம தேவ ஆவியில நம்ம நிரம்பும்படிக்கு அவருடனே போய் நிற்போம் என்று சொன்னால், அந்த தேவ ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்துவதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா! இன்றைக்கு தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு எத்தனை பேர் அப்பா இந்த ஒரு பாரத்தோடு என்னை அந்த ஆவியானவர் நிரப்ப வேண்டும், நான் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் நீங்கள் சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் அப்பா எங்கள் பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகணும்னு நீங்கள் சொன்னீங்களப்பா. உங்கள் ஆவியால் எங்களை அதிகமாக நிரப்புங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதை செய்தி கேட்டுக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை சத்திய வழியில் நடத்துங்கப்பா. உம் நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.